அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது எழுதி பழகுக என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம். அதற்கான இலக்கண வினா வங்கி. இந்த பதிவில் பார்த்தோம்னா நம்ம அடிப்படை தமிழ் இலக்கணம், அதாவது எம்.ஏ. நுக்மான் அவர்கள் எழுதிய நோக்கு நூல் வரிசையில் இது ஒரு நூல் சரிங்களா. இந்த அடிப்படையில் இவர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் அமைந்திருக்கின்ற வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம். இப்ப முதல் வினா, உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பு முறை குறித்து தமது அடிப்படை தமிழ் இலக்கணம் என்னும் நூல் வழியாக ஆசிரியர் எம்.ஏ. நுக்மான் அவர்கள் கூறும் கருத்துக்கள். இப்ப அவர் பாத்தீங்கன்னா அந்த உயிர் எழுத்துக்களுடைய உச்சரிப்பு முறை 8 வகையா பிரிக்கிறாரு இப்ப அவரு. அதாவது இதழ் குவி உயிர், இதழ் குவியா உயிர், இதழ் குவியாத உயிர்கள், அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கும் முன் உயிர்கள், பின் உயிர்கள், அடுத்ததாக இடை உயிர்கள், அப்புறம் மேல் உயிர், கீழ் உயிர், நடு உயிர் அப்படின்னு சொல்லி 8 வகையா பிரிக்கிறாரு. இந்த இதழ் குவி உயிர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அதை என்னென்ன எழுத்துக்களை குறிப்பிடுகின்றார் என்றால் உ, உ, ஒ, ஓ, ஔ ஆகியன இதழ் குவி உயிர்கள். நம்முடைய தொல்காப்பியம், நன்னூல் இந்த இரண்டும் அவை இந்த மாதிரிதான் சொல்லுகின்றன இல்லையா. இதழ்கள் குவிவதனால் பிறக்கின்ற உயிர் எழுத்துக்கள். அடுத்து இதழ் குவியா உயிர்கள் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னாக்கும் அ, ஆ, இ, ஈ, எ, ஏ, ஐ ஆகிய உயிர்களை இதழ் குவியாத உயிர்கள் என்று அவர் கூறுகின்றார். அடுத்ததாக முன் உயிர்கள் என்று கூறும்போது ஆகிய உயிர்களை அவர் குறிப்பிடுகின்றார். அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாகும், இந்த இதழ்களானவை முன் அந்த நாக்கானது முன் அமைகின்றது, அதனால் முன் உயிர்கள் என்று பிரிக்கின்றார். அடுத்து பின் உயிர்கள் என்று கூறும்பொழுது இதனுடைய எழுத்துக்களாக உ, உ, ஓ ஆகிய எழுத்துக்களை அமைக்கின்றார். அப்ப நம்முடைய இதை உச்சரிக்கும் பொழுது பார்த்தோமானால் இந்த நாக்கு முன் பகுதியில இவை உச்சரித்தன, இவை பின்பகுதியில் உச்சரிக்கின்றன, அதனால் இவை பின் உயிர்கள். அடுத்ததாக இடை உயிர்கள் என்று கூறும்பொழுது வெறும் அ என்று மட்டுமே அவர் அமைக்கின்றார். அதாவது இந்த முதல்ல இந்த குவி உயிர்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குவியா உயிர்கள், இந்த 2 வகையை முன் உயிர்கள், பின் உயிர்கள், இடை உயிர்கள் என்று பிரிக்கின்றார். அது மட்டுமன்று, நம்முடைய நாக்கு மேல் எழும்போது பிறக்கின்ற உயிர்கள் மேல் உயிர்கள் என்றும், நம்முடைய நாக்கு கீழ் நோக்கி இறங்கும் போது உச்சரிக்கின்ற உயிர்கள் கீழ் உயிர்கள் என்றும், நமது நாக்கானது நடுநிலைமையில் நின்று, அதாவது வாயினுடைய நடுப்பகுதியில் நின்று உச்சரிக்கும் போது ஏற்படுகின்ற உயிர்கள் நடு உயிர்கள் என்று பிரிக்கின்றார். அதன்படி பார்க்கும்போது மேல் உயிர்கள் என்பன இ, உ ஆகிய எழுத்துக்கள், அதாவது ஆகிய உயிர் எழுத்துக்கள். கீழ் உயிர்கள் என்று பார்க்கும்போது அ ஆகிய இந்த 2 உயிர்கள் நாக்கானது கீழ்ப்பகுதியில் இணைந்து, அதாவது நகர்ந்து உச்சரிக்கின்றது. அடுத்த நடு உயிர்கள் என்று கூறும்போது ஏ, ஓ ஆகியவை. அப்ப மேலையும் இல்லாம கீழையும் இல்லாம நாக்கு நடுவு நிலையில் நின்று உச்சரிக்கின்றது. ஆக உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பு முறையில இவ்வாறு 8 வகையாக அமைக்கின்றார் எம்.ஏ. நுக்மான் அவர்கள். சரிங்களா. இப்ப அடுத்த வினா, நடுப்புறத்துல கூட்டு பகுதி என்பதை எவ்வாறு விவரிக்கிறார் எம்.ஏ. நுக்மான்? ரொம்ப முக்கியமான வினாப்பா இது. ஏன்னா இந்த கூட்டு பகுதி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மொழி நூலாராகட்டும், ஒளியியல் நூலாராகட்டும், இவர்கள் எல்லாருமே இது பற்றி ஆய்வு செய்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இப்ப எம்.ஏ. நுக்மான் அவர்கள் கூறுகின்ற கருத்து. இப்ப உதாரணம், இப்ப 2 சொற்கள் நம்ம சான்று பார்ப்போமே. குருவி கூடு, அதே மாதிரி பூனை குட்டி. இப்ப இந்த 2 சொற்கள்ல இது எவ்வாறு இந்த கூட்டு பகுதி அமையுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். குருவி கூடு, இப்ப இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்? குருவி கூட்டல் கூடு என்று பிரிக்கலாம். அதே மாதிரி பூனைக்குட்டி என்பதனை பூனை கூட்டல் குட்டி என்று நம்ம பிரிக்கலாம் இல்லைங்களா. அப்ப அம்மா அப்பனா குருவி பகுதி, கூடு விகுதி தானமா, இங்கே பூனை என்பது பகுதி, குட்டி என்பது விகுதியானமா அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இவை இரண்டும் தனித்தனி சொற்கள். இந்த 2 சொற்கள் ஆன தனி சொற்கள் இவை. அதாவது குருவி என்னும்
கூடு என்னும் இந்த இரண்டு சொற்களால் ஆன ஒரு தனி சொல் குருவி கூடு. அதே போன்று பூனை என்னும் அதே குட்டி என்கின்ற இரண்டு தனி சொற்கள் இணைந்த ஒரு தனி சொல்லாக உருவாவது பூனை குட்டி என்பது. சரிங்களா? இதைத்தான் தொகை சொற்கள் அல்லது கூட்டு சொற்கள் என்று கூறுவார்கள். சரிங்களா? அதே சமயத்துல இவற்றோடு எல்லா ஒட்டுகளும் வரும். எப்ப வரும்னா இதனுடைய இறுதியில் தான் வரும். இந்த இரண்டாவது தனி சொல் இருக்கு இல்லையா, அதனுடைய இறுதியில் தான் அந்த ஒட்டு சொற்கள் வரும். அப்படின்னா என்னங்கம்மா, இப்போ குருவி கூடு இருக்கு இல்லையா, அப்போ குருவி கூடுகளை, அதே மாதிரி பூனை குட்டியை. அப்ப இந்த ஒட்டு விகுதி எங்க வருது? இரண்டாவது தனி சொல்லோடு தான் வருகின்றது. இவ்வாறு தான் இந்த மாதிரி இப்ப முன்னேறுகிறேன் இந்த மாதிரி சொற்கள் எடுத்தோமானால் அப்போ இந்த குருவி கூடு என்பதும் பூனை குட்டி என்பதும் தான் கூட்டு பகுதிகள் என்று அமைக்கப்படுகின்றன. அதாவது இதை ஆங்கிலத்துல மொழி நூலார் காம்பவுண்ட் ஸ்டம் என்று கூறுவர். சரிங்களா? மிக முக்கியமான வினாப்பா, இதனை பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? இனி அடுத்த வினா, வினையடி கூட்டல் கால இடைநிலை கூட்டல் அது அல்லது மை, இத்தொடரை விளக்குக. இப்போ வினையடி அப்படின்னு சொல்லிட்டாங்க, அடுத்து கால இடைநிலை என்று கூறியிருக்கின்றார்கள். கவனியுங்கள், இந்த வினையடி கூட்டல் கால இடைநிலை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? காலம் காட்டும், அதாவது இவை தொழில் பெயர்கள் அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த தொழில் பெயர்கள் என்ன செய்கின்றன? அது அல்லது மை என்னும் வீதிகளை பெறுகின்றன. இதான் இந்த தொடருடைய பொருள். முதல்ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ட்டு அதனுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இப்ப நம்ம சான்றுடன் நம்ம பார்ப்போமே. இப்ப உதாரணமாக போனது, இப்ப போனது அப்படின்னு சொன்னோம்னா எப்படி பிரிக்கலாம்? போ கூட்டல் இன் கூட்டல் அது. அதே மாதிரி போகின்றது, அப்ப போ கூட்டல் கின்று கூட்டல் அது, இல்லைங்களா? அடுத்து போவது, அப்ப போ கூட்டல் யூ கூட்டல் அது. இப்ப மேல கொடுத்துருக்காங்க இல்லையா, வினையடி என்னது? போ என்பது. கால இடைநிலை என்னது? யூ. இந்த இடத்துல இன், இந்த இடத்துல கின்று, இந்த இடத்துல யூ, இல்லைங்களா? இப்ப அது அல்லது மை என்கின்ற தொழில் பெயர் விதியை அது ஏற்கின்றது. இப்ப இந்த இடத்துல இன் என்பது எந்த காலத்தை காட்டுகின்றது? இறந்த காலத்தை காட்டுகின்றது. கின்று என்பது நிகழ்காலத்தை காட்டுகின்றது. இவ் என்பது எதிர்காலத்தை காட்டுகின்றது. இப்ப அது என்கின்ற இந்த தொழில் பெயர் விதியை அது பெற்றிருக்கின்றது. சரிங்களா? இப்ப முதல் விகுதி என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப இரண்டாவதாக மை விகுதி சொல்லியிருக்காங்க. இப்ப மை விகுதி அப்படின்னு சொன்னோம்னாக்கோ போனமை. அப்ப அதை எப்படி பிரிக்கலாம்? இந்த போ கூட்டல் இன் கூட்டல் ஆ கூட்டல் மை. இப்ப பாருங்களேன் எப்படி வேறுபடுது பாருங்களேன். அடுத்தது போகின்றமை அப்படின்னு சொன்னோம்னா போ கூட்டல் கின்று கூட்டல் ஆ கூட்டல் மை என்று அமைகின்றன. அப்போ வழக்கம் போலவே மேல இருக்கின்ற அவன் கொடுத்த அதே தொடர் அமைப்பு தான். போ என்பது வினையடி, இன் என்பது கால இடைநிலை, மை என்பது தொழில் பெயர் விகுதி. இந்த இடத்துல போ என்பது வினையடி, கின்று என்பது கால இடைநிலை, மை என்பது தொழில் பெயர் விகுதி. ஆமா, அப்ப நடுவுல இருக்கின்ற இந்த ஆ என்பது என்னம்மா? இந்த ஆ என்பது பெயரற்ற விகுதி. அது எந்த இடத்துல வந்தது? இந்த விகுதிக்கும் இந்த இடைநிலைக்கும் இடையில் ஆ என்கின்ற பெயரற்ற விகுதி வருகின்றது. நன்றாக கவனியுங்கள். போனமை என்று இது இறந்த கால இடைநிலை, இது நிகழ்கால இடைநிலை. அப்ப எதிர்கால இடைநிலை மையேற்று தொழில் பெயர்கள்ல நன்றாக முக்கியமான குறிப்பு, மையேற்று தொழில் பெயர்கள் எப்போதும் எதிர்காலத்தில் வருவது இல்லை. சரிங்களா? இதைத்தான் தெளிவா அடிப்படை தமிழ் இலக்கணம் என்கின்ற நூல்ல எம்.ஏ. நுக்மான் அவர்கள் குறிப்பிடுகின்றார். சரிங்களா? இப்ப அடுத்த வினாங்க, ஒரு பெயர் சொல்லோடு இரண்டு வேற்றுமை உறுப்புகள் வருவதில்லை. இது குறித்து அடிப்படை தமிழ் இலக்கண நூலின் வழி நின்று ஆராய்க. மிக முக்கியமான வினா, அதே சமயத்துல அடிக்கடி கேட்கக்கூடிய வினாங்கப்பா. ஏன் அப்படின்னு சொன்னோம்னாக்கோ பெயர் சொற்கள் உருவு ஏற்றல் அப்படிங்கிறது முக்கியமானது, இல்லைங்களா? இப்ப இதை எப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த வினா பார்த்தோமானால் கொடுக்கப்பட்ட வினாவினுடைய அடிப்படை கருத்தை புரிந்து கொண்டோமானால் விடை எழுதல் எளிது. இப்ப கொடுக்கப்பட்டிருக்கின்ற வினா பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமையை குறிக்கின்றது. இதுதான் முக்கியமானது. ஏன்னா ஒரு பெயர் சொற்கள் வேற்றுமை உறுப்பை ஏற்பதில்லை, இரண்டு வேற்றுமை உறுப்புகளை ஏற்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, 6ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமையினுடைய உறுப்புகள் நம்ம இயல்பாவே நம்ம பார்த்திருக்கின்றோம். அது என்பது, இல்லைங்களா? அதாவது 8 வேற்றுமை உறுப்புகள்ல முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது.
2 முதல் 7 வரைக்கும் என்னென்ன? ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண். இந்த அது என்பது 6ஆம் வேற்றுமைக்குரிய உருவு. இப்ப நம்முடைய ஆசிரியர் எம் ஏ நுக்மான் அவர்கள் என்ன சொல்கின்றார்? இன் மற்றும் உடைய என்கின்ற உருவுகள் இவற்றிற்கு உண்டு என்று அவர் கூறுகின்றார். இதன் வழி அவர் எவ்வாறு கூறுகின்றார் பாருங்களேன். அதே சமயத்துல இவர் முக்கியமா முதல் கருத்து என்ன சொல்கின்றார் அப்படின்னாக்கும், ஏனைய வேற்றுமை உருவுகளுக்கும் இந்த 6ஆம் வேற்றுமை உருவுகளுக்கும் முக்கியமான வேறுபாடு உண்டு. அது என்ன வேறுபாடு? இப்போ உதாரணமா ஏனைய வேற்றுமைகள் பார்த்தீங்கன்னாக்கும், பெயருக்கும் வினைக்கும் இடையில தான் இந்த உருவுகள் அதாவது அமைந்து அவற்றின் உறவை காட்டும். அம்மா சான்றுமா. இப்ப உதாரணமாக முருகன் வந்தான், அடுத்ததாக முருகனை பார்த்தேன். இப்போ இது பெயர் சொல், இது வினைச்சொல். அப்ப இந்த வினைச்சொல் இந்த பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில இந்த உறவை பிற வேற்றுமை உருவுகள் காட்டுகின்றன. ஆனால் இந்த 6ஆம் வேற்றுமை உருவானது எப்படி காட்டுகின்றது? 2 பெயர் சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவை அமைத்து உறவை உணர்த்துகின்றது. இப்ப உதாரணமாக கண்ணனுடைய புத்தகம். அப்ப பாருங்க, கண்ணன் என்பது பெயர், அதே சமயத்துல புத்தகம் என்பது ஒரு பெயர் சொல். இரண்டுமே பெயர் சொற்கள் தான். அப்ப அந்த பெயர் சொல்களுக்கு இடையில் அமைந்துதான் இது அவற்றின் உறவை உணர்த்துகின்றன. கண்ணனது வீடு அல்லது கண்ணனுடைய வீடு, அந்த உடைய என்பது உருவு இல்லைங்களா? நன்றாக கவனிங்க. மறுபடியும் கூறுகின்றேன், பிற வேற்றுமை உருவுகள் எல்லாம் பெயர் சொற்களுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில் அமைந்து அவற்றின் உறவை உணர்த்துகின்றன. ஆனால் 6ஆம் வேற்றுமையானது 2 பெயர் சொற்களுக்கு இடையில் உருவு அமைந்து அவற்றின் உறவை உணர்த்துகின்றன. சரிங்களா? இப்ப இது வரைக்கும் நம்ம உடையன்றை பார்த்தோம். இப்ப அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும், இந்த உடைய என்பதை மாற்று உருவாக அமைகின்றது. உதாரணமாக கண்ணனது புத்தகம். அப்ப கண்ணன் குட்டல் அது, கண்ணனது புத்தகம், கண்ணனது வீடு. சரிங்களா? அப்ப உடைய என்பதை மாற்று உருவாக அது அமைகின்றது. இப்ப ஆசிரியர் அதுன்றது சொன்னாரு, அதே சமயத்துல உடையன்னு சொன்னார். இப்ப இன் என்கின்ற உருவுக்கு அவர் அடுத்ததாக விளக்கம் கொடுக்கின்றார். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப உதாரணமாக மரத்தின் கிளை. அப்ப என்ன அர்த்தம்? மரத்தினுடைய கிளை அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கிளை என்பது மரத்துக்கு சொந்தமானது, உடைமையானது இல்லைங்களா? மாட்டின் கொம்பு. அப்ப இந்த உடைமை பொருளை அது உணர்த்துகின்றது அந்த இன் என்கின்ற உருவு. அப்படித்தான் நமக்கு தோணுது. ஆனா அவர் என்ன கூறுகின்றார்? இது அப்படியேதான் உணர்த்துது. இருந்தாலும் இந்த இடத்துல மரத்தினது கிளை அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மாட்டினுடைய கொம்பு அல்லது மாட்டினது கொம்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், அப்ப என்ன ஆகுது? அந்த இன் வந்திருக்கின்றது, அது வந்திருக்கின்றது. இங்கேயும் மாட்டினது இன் வந்திருக்கின்றது, அது வந்திருக்கின்றது. ஆனா ஒரு பெயர் சொல்லோடு, அதாவது பெயர் சொல் மரம், இந்த இடத்துல மாடு, இந்த ஒரு பெயர் சொல்லோடு 2 வேற்றுமை உருவுகள் அமையவே அமையாது நம்முடைய தமிழ் மொழியில். அதுதான் இப்ப நம்ம கேட்கப்பட்ட வினா. சரிங்களா? ஒரு பெயர் சொல்லோடு 2 வேற்றுமை உருவுகள் வருவதில்லை அப்படிங்கிறதான் இதை கொண்டு நிறுவுகின்றார் எம் ஏ நுக்மான் அவர்கள். ஆமா, அப்பனா இந்த இடத்துல வருகின்ற அந்த இன் என்பது என்னங்கம்மா? இந்த இன் என்பது சாரியை ஆகும். சரிங்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு பெயர் சொல்லோடு 2 வேற்றுமை உருவுகள் வருவதில்லை. இது எதை உணர்த்துது அப்படின்னு சொல்லி சொன்னா, 6ஆம் வேற்றுமையை உணர்த்துகின்றது. 6ஆம் வேற்றுமையினுடைய உருவுகள் நம்முடைய பாடப்பகுதியின்படி பார்க்கும்போது அது என்பது. ஆனால் எம் ஏ நுக்மான் அவர்கள் இன் உடைய என்னும் 2 உருவுகளையும் சுட்டுகின்றார். சுட்டி அதற்கான சான்றுகளை இவ்வளவு நேரம் சொன்னாரு. இந்த அதுன்றதுக்கு உடையன்றதுக்கு சொன்னாரு. அந்த இன் என்பது பார்த்தீங்கன்னா மரத்தின் கிளை அப்படிங்கிற பொழுது மரத்தினது கிளை, மாட்டினது கொம்பு. அப்ப இன் வருகின்றது, அது வருகின்றது. மரம், மாடு என்கின்ற பெயர் சொல்லோடு, இந்த பெயர் சொல்லோடு 2 வேற்றுமை உருவுகள் எப்போதுமே தமிழ் இலக்கணத்தின்படி அமையாது. எனவே இந்த இன் என்பது சாரியை ஆகும் என்று அவர் தம்முடைய அடிப்படை தமிழ் இலக்கண நூலின் வழி விளக்குகின்றார். சரிங்களாப்பா? ஆக நம்முடைய நோக்கு நூலான அடிப்படை தமிழ் இலக்கணம் என்னும் நூலின் வழியாக இந்த வினாக்களை நம்ம பார்த்தோம். இப்ப சரிங்களா? இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை லிங்கை இணைக்கின்றேன், அவற்றையும் இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.